வியாதி. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எங்கை பார்த்தாலும் கொள்ளை நோய், எங்கை பார்த்தாலும் வியாதி, எங்கை பார்த்தாலும் மரணம். இதை தான் நம்ம காண்கிறவர்களாக இருக்கிறோம். இவைகள் நம்மளை சூழ்ந்திருக்கிறதா இருக்கிறது. இந்த செய்திகளை கேட்க 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 நமக்குள்ள ஒரு பயம் உண்டாகிறது. அநேகருக்கு ஒரு படப்படப்பு உண்டாயிருக்கிறது, மன அழுத்தம் உண்டாயிருக்கிறது. எனக்கு இந்த வியாதி வருமோ, எனக்கு இந்த மரணம் வந்து விடுமோ, நான் நாளை காலை நான் எழும்புவேனோ, வெளியில கடைக்கு போயிட்டு வந்தால் எனக்கு இது தொத்தி கொள்ளுமோ என்று சொல்லி அநேக கேள்விகளால் நம்முடைய சிந்தையும் நம்முடைய மனதும் ஒடுக்கப்பட்டிருக்கிற நாட்களாக இருக்கிறது. வியாதி என்ற வார்த்தையின் சத்தம் தொனிக்கும் நாட்களாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நாட்களில் தேவ பிள்ளைகளுக்கு ஆச்சரிய அடைக்கலம் மாத்திரமல்ல, ஆச்சரிய சுகம் உண்டு. போன வாரத்தில் அருமையாக தகப்பனார் பாஸ்டர் யஷ்வந்த்குமார் பேசுவதை நீங்கள் கேட்டீர்கள். நாகும் 1வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து அவரை நம்பியிருக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். தேவன் ஆபத்து நாள்ல அரணான கோட்டையா இருக்கிறார் என்று சொல்லி அவர் ஆச்சரிய அடைக்கலமா இருக்கிறார் பயங்கரத்தின் நாளில். ஆனா அவர் ஆச்சரிய சுகமளிக்கிறவராய் இருக்கிறார் நம்முடைய கொள்ளை நோயின் நாட்களில். இன்றைக்கு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்க்காமல் இருந்தால் நம்முடைய செய்திகளை கேட்கிறவர் நீங்கள் பார்ப்பீர்கள். நம்ம சீரீஸ் செய்து வருகிறோம். நம்ம முதல் சீரீஸை நம்ம முடித்தோம். 6 பகுதிகளை செய்தோம். நாம் அந்த 6 பகுதிகளில் உங்களுடைய கதை வீண் போகாது என்று சொல்லி 6 பகுதிகளை செய்தோம். இன்றைக்கு நம்ம மறுபடியுமாக இன்னைக்கு முதல் பகுதியாக இன்றைக்கு மன்னிக்கணும் 2வது பகுதியாக நம்ம செய்ய போகிறோம். நம்ம முதல் வாரத்தில் நீங்கள் இந்த வாரத்துக்கு முன்பாக இருந்த வாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆச்சரியம் என்று ஆச்சரிய நிறைவு என்றதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு குறைவு இல்லை என்ற காலத்தில் தெய்வ பிள்ளைகளுக்கு தேவன் ஆச்சரிய நிறைவு வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம 2வது பகுதியாக வியாதி என்ற காலத்தில் தேவன் ஆச்சரிய சுகம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கு நாம் இவைகளை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். நம்முடைய சபையினுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த நாட்களில் குறிப்பிட்ட வார்த்தைகளை நம்ம கவனித்து டார்கெட் செய்து கொண்டிருக்கிறோம். குறி வைத்து குறிப்பிட்ட வார்த்தைகளை வைத்து நம்ம தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். இந்த நாட்களில் இந்த வார்த்தைகள் மிகுந்த பிரசித்திப்பட்ட நாட்களாக இருக்கிறது. இந்த சில வார்த்தைகள் முக்கியமாக பிரசித்திப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை கவனித்து கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று பார்க்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இன்றைக்கு எங்களிடத்தில் உங்கள் வார்த்தையை கொண்டு பேசும். உமக்கு காத்திருக்கிறோம் ஐயா. நீ நல்லவரும் அல்லவரும் போதுமானவராய் இருக்கிறீர். காத்திருக்கிறோம். உங்க ஜீவ வார்த்தைகளோடு எங்களிடத்தில் பேசும். இயேசுவின் முழு ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்முடைய நாட்களை கவனிப்பீர்கள் என்றால் நான் சொன்னதை போல நம்முடைய நாட்கள் இன்றைக்கு துர்ச்செய்தியின் நாட்களாக இருக்கிறது. ஆதலால் தான் இந்த செய்தி என்ற வார்த்தையை, இந்த துர்ச்செய்தியின் நாட்களில் குறிப்பிட்ட வார்த்தைகளை நம்ம கவனித்து தியானிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை அவைகளை எப்படி தாக்குகிறது, இந்த வெறுமை என்ற வார்த்தையை தேவனுடைய வார்த்தை எப்படி தாக்குகிறது, இன்றைக்கு வியாதி என்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தை எப்படி தாக்குகிறது என்று சொல்லி அதுக்கு விரோதமாக இப்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையின் வல்லமையினால இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இது முக்கியம்? இந்த துர்ச்செய்தி நாட்களில் நமக்கு அவசியமானது என்னென்றால் நற்செய்தி அவசியமா இருக்கிறது. துர்ச்செய்தியின் நாட்களில் நமக்கு அவசியமானது நற்செய்தியா இருக்கு. நல்ல செய்தி நமக்கு அவசியமா இருக்கிறது. இந்த நல்ல செய்தியை நீங்கள் காண வேண்டும் என்றால் எந்த சேனலுக்கு திருப்புவது? ஏனென்றால் நம்ம டிவியை ஆன் பண்ணி எந்த சேனலை திருப்பினாலும் பெட் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, மரித்தார்கள், வியாதியா இருந்தார்கள், மூச்சு பேச்சு இல்லாத இருக்கிறார்கள், மூச்சு விட முடியாது இருக்கிறது. இதே தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. துர்ச்செய்தியின் நாட்களில் செய்தியை கொண்டு வருகிற சேனல் என்ன என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 53வது சேனல். என்னங்க இந்த 53வது சேனல்? நீங்கள் கேட்கலாம், என்ன இந்த சேனல் 53? இது எந்த சேனல் என்றால் ஏசாயா 53 என்ற சேனலா இருக்கிறது. இந்த ஏசாயா புஸ்தகமானது முதலாவது சில நிமிடங்கள் இந்த ஏசாயா புஸ்தகம் மகத்துவமான புஸ்தகமா இருக்கிறது. அநேக தேவதாசர்களால வேத பண்டிதர்களால இவைகள் இந்த ஏசாயா புஸ்தகம் 5வது சுவிசேஷம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இயேசு பிறப்பதுக்கு 700 வருஷங்களுக்கு முன்பாக ஏறக்குறைய எழுதப்பட்டிருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் ஏசாயா புஸ்தகத்திலிருந்து தான் அதிகபட்சம் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அநேக வசனங்கள் ஏசாயா புஸ்தகத்தில் தான் எடுக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிறது. இந்த ஏசாயா புஸ்தகம்
ஆச்சரிய புஸ்தகமா இருக்கிறது. இந்த ஏசாயா புஸ்தகத்தை குறித்து சில ரகசியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி இன்றைக்கு வேத வசனத்துக்குள்ள கடந்து போக விரும்புகிறேன். இந்த ஏசாயா புஸ்தகம் மினியேச்சர் பைபிள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது, சிறிய பைபிள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பைபிளை எடுத்துக்கொள்ளும் போது எத்தனை புஸ்தகங்கள் இருக்கிறது? 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. ஏசாயால எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? 66 அதிகாரங்கள் இருக்கிறது. 66 அதிகாரங்கள் இருக்கிறது மாத்திரமில்லை, ஏசாயா புஸ்தகம் வேதமானது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது? 39 பழைய ஏற்பாடு, 27 புதிய ஏற்பாடு. அதே போல ஏசாயா புஸ்தகத்துக்கு வரும்போது இந்த பிரிவை நீங்கள் பார்ப்பீர்கள். வேத பண்டிதர் ஜான் மெக்கார்த்தர் இப்படியாய் சொல்கிறார், முதல் 39 அதிகாரங்கள் முதல் பகுதியா இருக்கிறது, அடுத்த 27 அதிகாரங்கள் அடுத்த பகுதியா இருக்கிறது. நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் பார்ப்பீர்கள், இன்றைக்கு பழைய ஏற்பாடெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு என்னவென்று நம்ம பார்க்கிறோம். அதே போல ஏசாயா புஸ்தகத்தில் 1-39 நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் பார்ப்பீர்கள், ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் மறுபடியும் தேசங்களுக்கு, யூதாவுக்கு, இஸ்ரவேலுக்கு, கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து 1-39 வரைக்கும் பேசுவதை பார்ப்பீர்கள். அதுக்கென்று 39 அதிகாரத்தில் நல்ல செய்தியே இல்லைக்கின்ற வாக்குத்த வசனமே இல்லை என்று சொல்ல வரவில்லை. ஆனால் அதிகபட்சம் இந்த செய்தி என்னவென்றால், எச்சரிப்பின் சத்தம், இன்றைக்கு இப்படியாக நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்று சொல்லி 39 அதிகாரங்களை எழுதியிருக்கிறது. ஆனால் அடுத்து 27 அதிகாரங்கள் எங்கே தொடங்குகிறது நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். 27வது அதிகாரம், அந்த இரண்டாவது பகுதி, அந்த 27 அதிகாரம் எங்க தொடங்குது என்றால் ஏசாயா 40 தொடங்குகிறது. ஏசாயா 40 தொடங்கும் போது எப்படி தொடங்குகிறது என்றால், என் ஜனங்களுக்கு ஆறுதலை தேற்றுதலை சொல்லு, என் ஜனங்களுக்கு ஆறுதல் தேற்றுதல் சொல்லு என்று சொல்லி, comfort my people என்று சொல்லி இந்த இரண்டாவது பகுதி தொடங்குறதா இருக்கிறது. இன்னும் ஒரு ஆச்சரிய காரியம் என்னவென்றால், இந்த ஏசாயா புஸ்தகம் 40வது அதிகாரம் நீங்கள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் வாசிக்கும் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஏசாயா 40 எடுத்து ஒரு நிமிஷம் வாசித்து பார்க்கலாம். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், எருசலேமுடனே பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தர் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வாய்ப்படுத்துங்கள் என்றும். போதுங்க. இன்னைக்கு அப்ப அந்த ஏசாயா 40ல 3வது வசனம் நினைக்கிறேன் எங்க தொடங்குது? வனாந்திரத்தில் ஒரு சத்தம் கேட்க போகிறது, கர்த்தருக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று. நம்ம புதிய ஏற்பாடு எங்க தெரியுமா தொடங்குறது? அதே வசனத்தை தொடங்குது. மார்க் புஸ்தகத்துக்கு வருவீர்கள் என்றால், மார்க் புஸ்தகத்தில் 2வது வசனத்தில் நீங்கள் இப்படி இதே தான் பார்ப்பீர்கள். 1வது வசனம் சொல்கிறது, the beginning of the good news about Jesus the Messiah, the Son of God. 2வது வசனம், as it is written in Isaiah the prophet, I will send my messenger ahead of you who will prepare your way, a voice calling in the wilderness, prepare the way of the Lord, make straight paths before him. புதிய ஏற்பாடு எங்க தொடங்குறது பாருங்க. முதல் பகுதி பழைய ஏற்பாட்டு 39 புஸ்தகங்கள், புதிய ஏற்பாட்டு 27 புஸ்தகங்கள், அதே போல ஏசாயா புஸ்தகமோ 27வது அதிகாரம், 27 புஸ்தகங்கள். முதல் அதிகாரம் என்ன? 40வது அதிகாரம் எங்க தொடங்குறது? புதிய ஏற்பாட்டு தொடங்குற இடத்திலேயே அது தொடங்குறதா இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் ஆச்சரியமானது என்னவென்றால், ஏசாயா புஸ்தகம் எங்க முடிகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். ஏசாயா புஸ்தகம் 65வது அதிகாரத்தில் 17வது வசனத்திலையும் 66வது அதிகாரம் 22வது வசனத்திலையும் எங்க முடிகிறது என்றால் புதிய சிருஷ்டியில் முடிகிறதா இருக்கிறது. நியூ கிரியேஷன், கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்குறதா நீங்கள் பார்ப்பீர்கள். அதே போல புதிய ஏற்பாடு எங்க முடிகிறது? நீங்கள் வெளிப்பாடு 21, 22க்கு வரும்போது தேவன் சகலத்தையும் புதுப்பித்திருக்கிறவரா இருக்கிறார். என்ன ஒரு அருமையான கம்பேரிசன் பாருங்கள். 39 பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள், ஏசாயா 39 முதல் பகுதி அதிகாரங்கள், 27 இரண்டாவது பகுதி வேதத்தில் புதிய ஏற்பாட்டு. அதே போல ஏசாயால 27 அதிகாரங்கள் இரண்டாவது பகுதி. இரண்டாவது பகுதியில் முதல் ஆரம்பம் என்ன? என் வேலைக்காரனை, என் தாசனை அனுப்புவேன், வனாந்தரத்தில் ஒரு சத்தம் கேட்கும், வழியை ஆயத்தப்படுத்துங்கள். புதிய ஏற்பாட்டு எங்க தொடங்குறது? அதே வசனத்தில் தான். மார்க் 1வது அதிகாரத்தில் 1-2வது வசனத்தில் வனாந்தரத்தில் ஒரு சத்தம் தொனிக்கிறது. என்ன? தேவனுக்கு ஒரு வழியை ஆயத்த படுத்துங்கள். ஏசாயா புஸ்தகம் எங்க முடிக்கிறது? 65வது அதிகாரத்தில், 66வது அதிகாரத்தில் எங்க முடிக்கிறது? புதிய சிருஷ்டியில் முடிகிறது. புதிய ஏற்பாடு எங்க முடிக்கிறது? வெளிப்பாடு புஸ்தகத்தில் 21, 27 எங்க முடிகிறது என்றால் இன்னும் புதிய சிருஷ்டியில முடிகிறதா இருக்கிறது. இது ஆச்சரியமான புஸ்தகமா இருக்கிறது.
இந்த ஆச்சரியமான புஸ்தகத்தில் இந்த இன்னொரு ஆச்சரியமான பகுதி என்னவென்றால், இந்த 27 அதிகாரங்கள் இந்த இரண்டாவது பகுதியா இருக்கிறது. இந்த 27 அதிகாரங்கள் 9 பகுதிகளாய் 3 பகுதியாய் பிரிக்கப்பட்டிருக்குது. 9 சாப்டர்ஸ் என்று சொல்லி அது பிரிக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிறது. இந்த நடுவில் இருக்கிற அந்த 9வது பகுதியில தான் நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இந்த 27 அதிகாரங்கள் ஏசாயாவுடைய இரண்டாவது பகுதியா இருக்கிறது. அந்த இரண்டாவது பகுதியில் 3 9களாய் பிரிக்கப்பட்டிருக்குது. 9 என்று அந்த மத்தியில இருக்கிற அந்த 9 தான் மத்திய பகுதியில் ஏசாயா 53 வருகிறது. அந்த ஏசாயா 53 மத்திய பகுதியில் தான் 5வது வசனம் வருகிறது. சுவிசேஷத்தின் கருத்து வருகிறது. என்ன? அவர் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதல் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார், அவர் நம்ம சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவர் தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். It is the central message of the center part of the second part of the book of Isaiah. ஏசாயா புஸ்தகத்துடைய இரண்டாவது பகுதியின் 27 அதிகாரங்களில் இரண்டாவது பகுதியின் இரண்டாவது பகுதியில் அந்த 9 அதிகாரம் இருக்குல்ல, அந்த இரண்டாவது பகுதியில் நடுவு வசனம் தான் இந்த வசனம் என்று சொல்லி வேத பண்டிதர் அருமையா எழுதியிருக்கிறார். இன்றைக்கு இதிலிருந்து ஒரு அருமையான ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்திலே அருமையாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த வியாதி என்ற வார்த்தை தொனித்துக் கொண்டிருக்கும் நாட்களில், துர்ச்செய்தியின் நாட்களில் தேவன் நமக்கு நற்செய்தியை வைத்திருக்கிறார். இந்த பகுதியில் ஒரு ஆச்சரியமான அற்புதமான வசனத்தை நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், துர்ச்செய்தியின் நாட்களில் நமக்கு அவசியமானது என்ன? நற்செய்தி அவசியமா இருக்கிறது. ஏசாயா 53 முதலாவது வசனத்தை முதல் வாசிக்க கேட்போம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? ஆமென். கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று வசனம் தொடங்குகிறதா இருக்கிறது. அப்ப இங்க என்ன வரப்போகிறது என்றால், நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதி வரப்போகிறது. நம்ம அது தொடர்ந்து வாசிக்க போகிறோம். இப்பொழுது 4வது வசனத்துக்கு வருவோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனாலே அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆமென். அந்த முதலாவது பகுதியில் அருமையா நம்ம பார்க்கிறோம். Surely he has borne our griefs and carried our sorrows. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார் என்று சொல்லி அருமையாக ஏசாயா 53வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இந்த 53 என்ற சேனலில், நற்செய்தியின் சேனலில் நற்செய்தி கேட்கிறோம். என்ன? வியாதி. இன்னைக்கு வியாதி என்ற சத்தம் தொனிக்கும் நாட்களில் நமக்கு அற்புதமான ஒரு நற்செய்தி என்னவென்றால், மெய்யாகவே அவர் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் எங்கள் துக்கங்கள் எல்லாம் சுமந்து கொண்டார் என்று. மத்திய 8வது அதிகாரத்துக்கு இங்கு வரும்போது 16 17வது வசனம் ஏன் இது முக்கியம் என்று பார்க்கிறோம். ஏசாயா 53க்கும் 4வது வசனத்துக்கும் மத்திய 8 16 17க்கும் எப்படி கனெக்ஷன் உண்டாகிறது? இப்படி இது மெய்யாகவே மேசியா குறித்து தான் பேசினதா? மெய்யாகவே இந்த வசனம் இயேசு குறித்து தான் எழுதியிருக்கிறதா என்று நம்ம பார்க்கலாம். அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகர் அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 700 வருஷங்களுக்கு முன்பாக நடக்க போகிறதை எழுதியிருந்தார் ஏசாயா. வசனம் சொல்கிறது, ஏசாயா தேவன் இயேசுவுடைய மகிமையை கண்டார். He saw the glory of Jesus Christ. இப்போ இந்த இயேசுவானவர் 700 வருஷங்களுக்கு பிறகு ஊழியம் செய்கிற நேரத்தில் மத்திய 8வது அதிகாரத்தில் 16 17 சொல்கிறது, சாயங்கால வேளையில் அவர் என்ன சொல்லி செய்கிறாரு? பிசாசுகளை ஒரே ஒரு வார்த்தையினால சொல்லி பிசாசுகளை ஓட்டி வியாதியஸ்தரை சுகப்படுத்தினார் என்று. ஆனால் மத்திய அதை அங்கேயும் நிறுத்தவில்லை. அவர் சொல்கிறார், ஏசாயா புஸ்தகத்தில் எழுதப்பட்டது நிறைவேறும்படி இந்த காரியங்கள் செய்யப்பட்டது. என்ன காரியங்கள்? மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நிறைவேறும்படி, நற்செய்தி நிறைவேறும்படி, நற்செய்தி வியாதி நாட்களில் தொனிக்கும்படி தேவன் இதை செய்தவராய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானம் ஏசாயா 53வது அதிகாரத்தில் இந்த 4வது வசனம் தான் நம்முடைய தியானமாக இருக்கிறது.
நீங்கள் பார்ப்பீர்கள் மறுபடியும் அந்த வார்த்தை என்ன சொல்கிறது? ஏசாயா 53 அதிகாரத்தில் 4வது வசனம், மெய்யாகவே அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். இந்த 2 வார்த்தைகளை மாத்திரம் சற்று தியானிக்க போகிறேன். இன்றைக்கு ஜான் மெக்கார்தர் என்ற வேத பண்டிதர் அருமையாக இவைகளை வியாக்கியானம் செய்து இந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை தந்திருக்கிறார். ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், அவர் சேர்ந்திருக்கிற குழுவானது அநேக நேரத்தில் அற்புதத்திலே அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். ஆனா இந்த வார்த்தையை அவர் அருமையாக வியாக்கியானம் செய்கிறார். மெய்யாகவே அவருடைய பாடுகள், ஆங்கிலத்தில் கிரீஃப்ஸ் என்ற வார்த்தை, பாடுகள் இல்லை என்றால் ஆங்கிலத்தில் கிரீஃப்ஸ் என்ற வார்த்தை. இந்த கிரீஃப் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று பார்ப்பீர்கள் என்றால், இந்த கிரீஃப் என்ற வார்த்தை ஒரு பொதுவான பெரிய வார்த்தையா இருக்கிறது, ஒரு பிராட் வார்த்தையா இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் டிசீசஸ், இன்ஃபர்மிட்டிஸ், calamities. It's a pretty broad word. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த மெய்யாகவே எங்களுடைய பாடு என்ற வார்த்தை இதை குறிக்கிறது. வியாதிகள், பலவீனங்கள், பிரச்சனைகள் இவைகள் எல்லாவற்றையும் சுற்றி முழுதுமாய் பேக்கேஜாய் படுகிற வார்த்தை தான் இந்த பாடுகள் என்ற வார்த்தையா இருக்கிறது. ஏன்? Here sins are viewed from the perspective of their effects. என்ன அர்த்தம்? பாவமானது உண்டாக்கி இருக்கிற அந்த விளைவுகளை இந்த வார்த்தையில் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம கோவிட் பத்தி பேசும்போது சொல்கிறோம், அவங்களுக்கு கோவிட் வந்திருக்கிறது, என்ன ஆயிருக்கிறது, மூச்சு விட முடியல, ஆக்சிஜன் குறைஞ்சிருக்கிறது, இவைகள் என்னவா இருக்கிறது? கோவிடுடைய விளைவுகளா இருக்கிறது. They are the consequences or the outward signs of the infection. இன்னைக்கு வெளிப்புறமான காணப்பட முடிந்த இன்றைக்கு அந்த விளைவுகளை தான் கோவிட்ல மூச்சு விட முடியல, ஆக்சிஜன் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அதே போல பாவத்தின் விளைவுகள் வெளிப்புறமாய் எப்படி காணப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு வாழ்க்கையானது வியாதி நிறைந்ததாய், பலவீனம் நிறைந்ததாய், குழப்பம் நிறைந்ததாய் காணப்பட்டிருக்கிறதா இருக்கிறது. இந்த வார்த்தை தான் எந்த வார்த்தை இருக்கிறது? பாடுகள் என்ற வார்த்தை. பாடுகள் என்ற வார்த்தை. இரண்டாவது நீங்கள் பார்ப்பீர்கள், மெய்யாகவே அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார் என்று பார்ப்பீர்கள். He has surely borne our sorrows. இது உள்ளான விதத்தில் இது பேசுகிறதா இருக்கிறது. Griefs is a word that refers to the outward effects of sin. பாடுகள் என்ற வார்த்தை பாவத்தினால் உண்டான வெளிப்புறமான விளைவுகளை குறித்து பேசுகிறது. ஆனா griefs என்று சொல்கிறது, இன்றைக்கு பாடுகள், நம்முடைய துக்கங்கள் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், பாவமானது மனுஷனுக்கு உள்ளே கொண்டு வருகிற தாக்கம், மனுஷனுக்கு உள்ளே உண்டாக்குற பிரச்சனை குறிக்கிறதா இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறீங்க, இந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியமான வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? மெய்யாகவே அவருடைய பாடுகள், நம்முடைய துக்கங்கள். பாடுகள் வெளிப்புறமாக, இன்னைக்கு பாவத்தினால் உண்டாகி இருக்கிற வெளிப்புறமாக காணப்பட முடிந்த வியாதிகள், இன்னைக்கு கொள்ளை நோய்கள், இன்னைக்கு குழப்பங்கள், பிரச்சனைகள், பாவத்தினால் உண்டாகிற வாழ்க்கையானது இன்னைக்கு வியாதி நிறைந்ததா, பலவீனம் நிறைந்ததா, வெளிப்படையாக காணப்பட முடிந்தவைகளை குறித்து பேசுகிறதா இருக்குது. பாடுகள், துக்கங்கள் உள்ளானவைகளை குறித்து பேசுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு பாவமானது மனுஷனுக்கு உள்ளே உண்டாக்கி இருக்கிறவைகளை குறித்து பேசுகிறதா இருக்கிறது. அப்போ டோட்டல் பேக்கேஜ், வெளிப்புறமா இருந்தாலும் உள்புறமா இருந்தாலும், பாடுகளா இருந்தாலும் துக்கங்களா இருந்தாலும், எதா இருந்தாலும் ஒரு முழு பேக்கேஜ், ஒரு பாலை போல உருட்டி வசனம் சொல்கிறது. என்ன பண்ணாரா? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்ம துக்கங்களை சுமந்து கொண்டார். அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கும்போது, மறுபடியும் அதை வியாக்கியானம் செய்யும் போது அந்த வார்த்தை நீங்கள் பார்ப்பீர்கள். It means to lift up, pick up and place on oneself. அதோட அர்த்தம் என்னவென்றால், ஏதோ ஒன்றை எடுத்து, ஏதோ ஒன்றை தூக்கி தன்மேல் சுமந்து கொள்வது, தன்மேல் வைத்துக் கொள்கிறதை குறிக்கிறதா இருக்கிறது. இப்போது வசனத்தை நம்ம கவனிப்போம். வசனம் என்ன சொல்கிறது? மெய்யாகவே அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். பாடுகள் என்ன? பாவத்தினால் உண்டான வெளிப்புறமான, வெளிப்படையான எல்லா விதமான விளைவுகள், வியாதிகள், கஷ்டங்கள், பலவீனங்கள், குழப்பங்கள். மெய்யாகவே அவனுடைய துக்கங்கள் எதை குறிக்கிறது? பாவமானது மனுஷனுக்கு உள்ளே உண்டாக்கி இருக்கிறவைகள் என்னென்ன உள்ளே இருக்கிறதோ, பாடுகள் வெளிப்புறமானவை, துக்கங்கள் உள்புறமானவைகள், ரெண்டுத்தையும் அவர் எடுத்து என்ன பண்ணாரா? மெய்யாகவே நம்முடைய பாடுகள் வெளிப்புறமானவைகள், நம்முடைய துக்கங்கள் உள்புறமானவைகள், இவைகளை எடுத்து என்ன பண்ணாரா? அவர் சுமந்து கொண்டாரா. ரெண்டுத்தையும் எடுத்து, பாவத்தினால் உண்டான எல்லாவற்றையும் அவர் எடுத்து தன்மேல் சுமந்து கொண்டார், தன்மேல் வைத்துக் கொண்டார், தன்மேல் அவரை எடுத்து தூக்கி அவர் மேல வைத்துக் கொண்டார். அவர் பாடுகளை அவர் சுமந்து கொண்டதா இருக்கிறது. அதனால் தான் இன்றைக்கு யோவான் இயேசுவை முதல் தடவையாய் பார்க்கும்போது என்ன சொல்கிறார்? அவர் பார்த்து சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து
வாசிப்பீர், இன்னொரு நாள் தியானிக்கலாம். ஒரு நாளும் முடியும் போது தேவன் என்ன சொல்றாரு? இட் இஸ் குட், இது நலமா இருக்கிறது. குட் அந்த வார்த்தை டோவ் என்ற வார்த்தை எபிரேய மொழியில் அது இருக்கிறதா இருக்குது. இந்த டோவ் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், நீங்கள் பார்க்கும்போது இட்ஸ் an adjective to describe goodness, beauty and moral uprightness. எதை குறிக்கிறது? ஏதோ ஒன்று அழகா இருக்கிறது, பூர்ணமா இருக்கிறது, உத்தமமா இருக்கிறது என்று விவரிக்கும்படி தான் பிரயோஜனம் செய்யப்பட்ட வார்த்தையா இருக்குது. இன்னைக்கு சிருஷ்டிப்பு அப்படிப்பட்டதா இருக்குது. ஆனா என்றைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ, பாவம் உலகத்துக்குள் வந்தவுடனே பாவத்தின் நிமித்தமாக மரணம் வந்தது. மரணத்தின் நிமித்தமாக கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், துக்கங்கள் வந்தது. அதனால்தான் இயேசு வெறும் வியாதியை சுமக்கல, அதனுடைய வேரையே அவர் சுமந்தார். எங்கிருந்து உண்டானது? பாவத்திலிருந்து உண்டானது. பாவத்தினால் என்ன உண்டாகுது? பாடுகள், வெளிப்புறமான காரியங்கள், துக்கங்கள், உள்புறமான காரியங்கள். இயேசு சொல்கிறாரு, நான் பாவத்தை எடுத்து சுமந்து கொள்ளும் போது அதனால் உண்டாகிற எல்லாவற்றையும் சிலுவையில் நான் சுமந்து கொள்கிறேன். நம்ம மறுபடியும் பார்க்கிறோம், என்ன அருமையா பார்க்கிறோம் பாருங்க. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். எமேயு பாதையில் அவர் நடக்கும்போது அந்த 2 சீஷர்களோடு பேசும்போது அவர் அவர்களை கடிந்து கொண்டு சொல்கிறார், பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற எல்லாமே என்னை குறித்ததா இருக்கிறது. It all points to me. It all points to me. இன்றைக்கு என்னை குறித்ததா இருக்குதுன்னு சொல்லி அவர் வசனத்தை வியாக்கியானம் செய்கிறார். இன்றைக்கு மறுபடியும் அந்த வார்த்தை ஞாபகப்படுத்துகிறேன். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி. லேவியராகமம் புத்தகத்துக்கு வரும்போது நீங்க பாப்பீர்கள், ஒரு முக்கிய வார்த்தையை பாப்பீர்கள். மறுபடியும் எச்சரிப்பு. தேவனுடைய கட்டளையை உடைத்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் இன்றைக்கு முக்கிய ஒரு வார்த்தை நீங்கள் கவனிப்பீர்கள். அவர்கள் தங்களுடைய குற்றத்தை சுமர்ப்பார்கள். They shall bear their guilt. They shall bear their guilt. அவருடைய குற்றத்தை அவர்கள் சுமப்பார்கள் என்று சொல்லி மறுபடியும் அதை பார்ப்பீர்கள். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறதை பார்ப்பீர்கள் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். அப்போ பாவம் செய்கிறவன் தன்னுடைய குற்றத்தை சுமப்பான். நீங்கள் லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது பழைய ஏற்பாட்டில் அருமையான ஒரு படத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த வசனத்துக்கு வரும்போது அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவர் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்திரத்திலே போக விட கடவன். ஆமென். பாருங்கள், இந்த அந்த அட்டோன்மென்ட் டே அன்னைக்கு பாவ நிவாரண நாள் என்ன பண்ணுவார்கள் என்றால் 2 ஆட்டுக்கடாக்கள் கொண்டு வரப்படும். ஒன்று பாவத்துக்காக பலியாக செலுத்தப்படும். ஆனா 2வது ஆட்டுக்கடாவின் மேலே ஆசாரியன் ஆனவன் தன்னுடைய கரத்தை வைத்து இஸ்ரவேலின் பாவங்கள் எல்லாம் அது மேல சுமத்தப்பட்ட அந்த ஆட்டுக்கடானது பாளையத்துக்கு புறமே அனுப்பப்படும். எதுக்கு படமா இருக்குது? இஸ்ரவேலுடைய பாவங்கள் எல்லாம் ஆசாரியன் கர்த்தர் பிரயோஜனப்படுத்தி பாவங்கள் எல்லாம் ஆட்டுக்கடான் மேல அது மாற்றப்பட்டு இப்ப ஆட்டுக்கடானது பாவங்களை எடுத்துக்கொண்டு பாளையத்துக்கு புறமே போகிறதா இருக்குது. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக. ஆமென். தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்குள் போவதாக. இயேசுவானவர் பார்க்கும்போது யோவான் என்ன சொல்கிறாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் ஏசாயா 53 படியே அவர் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்ததினால் அவரால் நமக்கு முதலாவது ரட்சிப்பு உண்டாகிறது, அவரால் நமக்கு சுகம் உண்டாகிறது, அவரால் நமக்கு வெற்றி உண்டாகிறது, அவரால் நமக்கு பிதாவிடத்துல சமாதானம் உண்டாகிறது. இந்த லிஸ்ட் போட்டுட்டே போலாங்க. ஆனா இவ்வளவும் செய்தது அவரால் இருக்கிறது. இன்றைக்கு நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இன்றைக்கு நீங்கள் டிவியில பார்த்து கொண்டிருக்கலாம், யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கலாம், எதிர பார்த்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்க வியாதியான இடங்களில் நீங்கள் கைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் சொல்வீர்கள் என்றால், அவரே பாவத்தின் நிமித்தமாக எனக்காக மரித்தார். அவர் பாவத்தினால் உண்டான எல்லாவற்றையும், என்னுடைய பாடுகளையும் என்னுடைய துக்கங்களையும், வெளிப்புறமானவைகள், வியாதி, பலவீனங்கள், குழப்பங்கள், உள்புறமானவைகள், பாவனால் உண்டான உள்புற மனுஷனுக்கு உள்ள உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்தார். பாவமானது எல்லாவற்றின் வேறா இருக்கிறது. அந்த பாவத்தின் வேறா இருக்கிற பாவத்தையே தன் மேல் அவர் சுமந்த நிமித்தமாக கொரிந்தியர் சொல்கிறது, பாவமே அறியாதவர் பாவமாய் மாறினார், நீங்களும் நான் தேவன் நீதியாய் மாறும்படி. என்ன ஒரு அற்புதமான ஒரு மாற்றுதல் உண்டாயிருக்கிறது. இதனால அவர் சுமந்தது நிமித்தமாக இன்றைக்கு நமக்கு நற்செய்தி இதுதான். இன்னைக்கு துர்ச்செய்தி நாட்கள் நற்செய்தி என்னவென்றால்,
அவர் செய்து முடித்தார், அவர் செய்து முடித்தார், அவர் செய்து முடித்தார். இன்றைக்கு யாருக்காவது கேன்சர் வந்து இருந்தா வெளியில என்னதான் அவங்களுக்கு என்னன்னா ஆபரேஷன் பண்ணாலும் அந்த காரணத்தை நீக்கலன்னா, அந்த கட்டி உள்ள உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த கட்டியை நீக்கலன்னா அந்த கேன்சர் எப்பவுமே திருப்பி வந்துட்டு இருக்கோம். இயேசுவானவர் வியாதியை மாத்திரம் சுகப்படுத்தலைங்க. சுவிசேஷ புத்தகங்கள் ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, அந்த 4 சுவிசேஷங்கள் ஏறக்குறைய 61 தடவை இயேசு சுகமாக்கினார் என்று பார்க்கிறோம் என்று. ஆனா இன்னைக்கு அவர் வெறும் சுகமாத்திரம் ஆகலைங்க, சிலுவையில அந்த காரணமே அந்த டியூமரையே பிடுங்கி போட்டாரு. என்ன பாவம் என்ற டியூமரை அவரே சுமந்து கொண்டார். ஆதலால் அவைகளால் உண்டாகிற எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்ததினால் நமக்கு இன்றைக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அதை விசுவாசிங்கள். உங்க கைகள் உங்க மேல் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம ஜெபிக்க போகிற பரலோக பிதாவை நோக்கி சொல்கிறோம், இந்த துர்ச்செய்தி நாட்கள் நமக்கு நற்செய்தி கொடுத்திருக்கிறீர். நற்செய்தி என்னவென்றால் பாவம் எல்லாவற்றும் வேறாயிருக்கிறது. அந்த பாவத்தின் வேரை நீர் பிடுங்கி போட்டீர், அதை நீர் சிலுவையில் சுமந்து கொண்டீர். பாவத்தை நீர் சுமந்து கொண்டதினால் பாவத்தினால் உண்டாகிற எல்லாவற்றிலிருந்து எங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. மாம்சத்திலிருந்து ரட்சிப்பு, பிசாசின் கிரிகளிலிருந்து ரட்சிப்பு, அந்த காலத்திலிருந்து ரட்சிப்பு, வியாதியிலிருந்து ரட்சிப்பு. இன்றைக்கு அந்த ரட்சிப்பானது எங்கள் வாழ்க்கையில் உண்டாவதாக. நீரே தேவனாய் இருக்கிறீர், உம்மை விசுவாசிக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.